அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேக அரசை கவிழ்ப்பதற்கு திமுக தரப்புல சில விஷயங்கள் செய்கிறாங்க. அதை முன்னின்று செந்தில் பாலாஜி அவர் தம்பியும் செஞ்சுருக்காங்கன்னு இன்னைக்கு போலீஸார் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கை அதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறது குறித்து பேசுவோம். இன்னொரு பக்கம் இந்த விஷயங்கள்லாம் பிரதானப்படுத்தப்படுறதுக்கு பின்னாடி ஒரு 10 முக்கியமான காரணங்கள் இருக்குது. அதையெல்லாம் மூடி மறைக்கிறதுக்காக தான் இந்த அரசு இதை பிரதானப்படுத்துகிறது, இதை நோக்கி பேச வைக்கிறாங்க. இந்த ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு ஏதாவது சாத்தியம் இருக்கா? ஏன்னா பலரும் தாவேக்கால இணையும் பொழுது யார் தாவேக்கா விட்டு இங்கேருந்து வெளியேறுவா? அதுவும் விஜய கோராக ரசிக்கக்கூடிய ரசிக மனப்பான்மையிலிருந்து எம்எல்ஏவாகவும் அமைச்சராகவும் ஆனவங்க எப்படி வெளியே வருவாங்க அப்படின்னு இன்னொரு பதில் கேள்வியும் முன்வைக்கப்படுது. அந்த 10 காரணங்கள் என்ன, ஏன் அரசு இதை நோக்கி செய்கிறது, தாவேக்காவினுடைய தற்போதைய செயல்பாடுகள் என்ன, திமுக உண்மையிலே இதை செய்தா அப்படிங்கிறது குறித்து விரிவாக பேசலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. அந்த குதிரை பேரம் குற்றச்சாட்டு தாவேக்கா மீது வைக்கப்படுற சமயத்துல தான் குதிரை பேரம், டைனோசர் பேரம், ஆமா யானை பேரம் அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? இப்போ அந்த குற்றச்சாட்டு திமுக மீது வந்திருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, IPDS அப்படின்ற அமைப்பு திருநாவுக்கரசு அப்படின்ற வச்சு நடத்திட்டு இருக்காரு. அவர் என்னன்னா லயோலா காலேஜோட முன்னாள் மாணவர்னு சொல்லிக்கிறாரு. அவர் தேர்தல் சமயங்களில் சர்வே ஒப்பீனியன் போல்ஸ்லாம் எடுத்து அவரோட முடிவுகளை வெளியிடுவார். யார் ஜெயிப்பாங்க, அது அவரோட முடிவுகள் மோஸ்ட்லி பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா 2024 லோக்சபா தேர்தலெல்லாம் அண்ணாமலை உறுதியாக ஜெயிப்பாருன்னு சொல்லிட்டு அவருடைய ஒப்பீனியன் போல்ஸ்லாம் அவரே ப்ரெஸ் மீட்டில் பேசினார். ஆனால் ரிசல்ட் எல்லாம் முழுக்க அவருக்கு எதிராக தான் வந்தது. அதே மாதிரி 2026 அசம்பிளி போல்ஸில் கூட தாவேக்காவுக்கு ஆதரவாக தான் அவரோட ஒப்பீனியன் போல் சொல்லியிருந்தார். இந்த மாதிரி வட இந்தியாவில் ஒருத்தர் சொன்னார் இல்லையா, தாவேக்கா அதிக வெற்றி பெறும்னு. மையாக்சிஸ் இந்தியாவா? ஆமா, அவருக்கெல்லாம் முன்னாடியே சொன்னது திருநாவுக்கரசு தான். அப்போ யாராலும் நம்பப்படல. ஊடகங்களே அது பெரிய பிரேக்கிங் எடுக்கல, ஒரு சில ஊடகங்கள் மட்டும்தான் அது பிரேக்கிங் எடுத்து பண்ணாங்க. அப்ப என்ன சொன்னார் அப்படின்னா, திமுக பல பிளவுகளை சந்திக்கும், தாவேக்கா தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அவரோட அந்த ஒப்பீனியன் போல முன் வச்சதே ரொம்ப வைரலா பேசப்பட்டது. அண்ணாமலை சீமானுக்கு தனி செல்வாக்கு இருக்கு அப்படி சொல்லியிருந்தாரு இல்லையா? இன்னைக்கு அவரை கைது பண்ணியிருக்காங்க போலீஸ்காரங்க. என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா, தாவேக்காவை சேர்ந்த ஊத்தங்கரை தொகுதி எம்எல்ஏ இளையராஜா அவர் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறார். இந்த மாதிரி என்ன திருநாவுக்கரசு அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி இன்னொரு கட்சியில் நீங்கள் சேருங்க, மாற்று கட்சிக்கு சேருங்கன்னு சொல்லிட்டு அதற்கு 35 கோடி பணம் என்பது பேரம் பேசப்பட்டது அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டை இளையராஜா வச்சிருந்தார். இப்போ மார்க்கெட்டில் ஒரு எம்எல்ஏவோட விலை 35 கோடி அண்டர் கிரவுண்டில் பேசிட்டு இருக்காங்க. அது கூட கூடையோடு இருக்கலாம், ஏன்னா பாஜகலாம் இன்னும் கூட கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒரு பக்கம். இப்போ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த மாற்று கட்சி என்பது முன்னாடி என்ன பேசப்பட்டது அப்படின்னா, சரி திருநாவுக்கரசு டிஎம்கே அகேன்ஸ்டாக தான் இருக்காரு, ஏன்னா அவரோட இதெல்லாமே டிஎம்கே அகேன்ஸ்டாக இருந்திருக்கு, அதனால இவர் பாஜக ஒருவேளை கூப்பிடுறாரோ சொல்லாதீங்க. அண்ணாமலை ஆதரவா, அண்ணாமலை ஆதரவு, பாஜக ஆதரவுன்னு ஒரு பார்வை இருக்கு. அப்புறம் கடந்த காலங்களில் தாவேக்காவுக்கு ஆதரவாக சில கருத்து கணிப்பு எல்லாம் சொல்லியிருக்காரு. ஒருவேளை பாஜக பக்கம் இழுக்கிறதுக்காண்டி பேரம் பேசப்படுதா இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தில் இருந்த சமயத்துல தான் இல்ல திருநாவுக்கரசர் திமுகவில் இழுக்கிறதுக்காக இளையராஜாவை பேசியிருக்காரு, இளையராஜாவை திமுகவை கொண்டு வரதுக்காண்டி பேரம் பேசியிருக்காரு. அதுக்கு பின்னாடி 2 பேர் அதுக்கு உறுதுணையாக இருந்தாங்க, அதுக்கு உதவி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி அந்த 2 நபர்களையும் போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு. அதில் விசாரணைக்கு அப்புறம் போலீஸ்காரங்க ஒரு அறிக்கையை ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த அறிக்கையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த ஆபரேஷனுக்கு பின்னாடியும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் அவருடைய தம்பியும் தான் இருக்காங்க. நான் செந்தில் பாலாஜி தான் இந்த ஆஃபரை முன்வைக்கிறாரு, அவர் தரப்பில் இருந்தால் 35 கோடி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு பல தாவேக எம்எல்ஏக்களுக்கு வலைவிரிக்கப்பட்டது. இது முன்னாடி இருந்தே இந்த பேரம் நடத்தப்பட்டது. இப்போ மினிஸ்டர் கமலி இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் கூட இந்த பேரம் என்பது நடத்தப்பட்டதுன்னு சொல்லிட்டு இளையராஜா கம்ப்ளைண்ட் மூலிமா சென்னை போலீஸ் அறிக்கையில் பல தகவல்களை அதிர்ச்சி அளிக்கும் வகையில் சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி தான் பல தரப்புல அரசியல் பேசப்பட்டது. இது வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா சமீபத்தில் என்ன பேசப்பட்டது அப்படின்னா,
உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் ஒரு ஆபரேஷனை வந்து திமுக திட்டம் போடுறாங்க. அந்த ஆபரேஷன் வந்து சபாநாயகருக்கு அகைன்ஸ்டா சட்டசபையில் வந்து தாவேகா எம்எல்ஏக்களை வச்சு வாக்களிக்கிறதா அந்த திட்டத்தோட இதுவாக பேசப்பட்டது. அது குறித்து திமுக வந்து பல தாவேகா எம்எல்ஏக்கள் அப்ரோச் பண்ற மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் பேசப்பட்டது. அதை தொடர்ந்து தான் இந்த ஒரு அக்யூசேஷன் என்பது திமுக மீது வந்திருக்கு. இப்போ செந்தில் பாலாஜியை கைது பண்ண வேண்டிய அந்த நிர்பந்தம் இல்லைன்னா கைது பண்ணதுக்கு அப்புறம் தான் சிஎம் விஜய் வந்து கரூருக்கு போவார் அப்படின்லாம் பேசப்பட்டது. இப்போ ஏன்னா கரூரில் வந்து செந்தில் பாலாஜி ஏற்கனவே குற்றச்சாட்டு வச்சிருந்தார் இல்லையா? அப்போ செந்தில் பாலாஜியை கைது பண்ணால் மட்டும்தான் கரூரில் போய் நம்ம அந்த நரேட்டிவை செட் பண்ண முடியுன்றதுக்காக சிஎம் விஜய் வந்து இந்த மாதிரி ஒரு நரேட்டிவை செட் பண்ணி செந்தில் பாலாஜிக்கு அகைன்ஸ்டா ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து இதில் செந்தில் பாலாஜியை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக எல்லா வேலைகளிலும் தாவேகா அரசாங்கம் ஈடுபட்டிருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ எத்தனை எம்எல்ஏக்கள் இழுத்தாலும் அந்த எம்எல்ஏக்கள் இடம் காலியாகும். காலியாச்சு அப்படின்னா மீண்டும் இடைத்தேர்தல் வரும். இடைத்தேர்தல் வந்தது அப்படின்னா மீண்டும் தாவேகா தான் ஜெயிப்பாங்க. இந்த ஒரு பேசிக் அரசியல் கூடவா திமுகவுக்கு தெரியாது? எதுக்காக திமுக இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு திமுகவுக்கு சப்போர்ட்டா வர்றவங்க ஒரு கருத்து முன்வைக்கிறாங்க. இது வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பல விஷயங்களை மடைமாற்றி சொல்றதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நேற்றைய தினம் வரைக்கும் ஒரு நரேட்டிவ் பேசிட்டு இருந்தாங்க. என்ன நரேட்டிவ் அப்படின்னா, திமுக அதிமுகவும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துன்னு பேசிட்டு இருந்தாங்க இல்லையா? இன்னைக்கு புது நரேட்டிவை கொண்டு வந்ததா திமுகவை சேர்ந்தவங்க சொல்றாங்க. என்ன நரேட்டிவ் அப்படின்னா, திமுக வந்து எங்களோட ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு சதி பண்றாங்க. இப்போ இவங்க என்ன பாயிண்ட் வைக்கிறாங்க அப்படின்னா, எப்பவுமே வந்து ஆளுங்கட்சி தான் இந்த குதிரை பேரத்தில் ஈடுபடும். அதாவது பாஜக தரப்புல பேசணும்னு வச்சுக்கோங்க, 2 மாநிலங்கள் முன்வைக்கலாம். ஒன்று மகாராஷ்டிரா, இன்னொன்று மத்திய பிரதேசம். மத்திய பிரதேசத்தில் வந்து கமல்நாத் அரசாங்கத்தை பாஜக கவிழ்த்தாங்க இல்லையா? காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் ஒரு 5 எம்எல்ஏக்கள் மட்டும் தான் டிஃபரன்ஸ் இருந்தது. அப்போ ஸ்கிந்தியாவை பயன்படுத்தி பாஜக அரசாங்கம், அதாவது ஆளுங்கட்சின்னு சொல்றது தேசிய அளவில் ஆளுங்கட்சி, பாஜக வந்து நேஷனல் லெவலில் ரூலிங் பார்ட்டியாக இருக்காங்க இல்லையா? அப்போ எங்கெல்லாம் எதிர்கட்சிகள் ஆள்றாங்களோ அங்கெல்லாம் அந்த கட்சிகளை சேர்ந்த எம்எல்ஏக்களை வந்து குதிரை பேரம் மூலியமா அவங்கள வந்து இந்த பக்கம் கொண்டு வந்து அந்த ஆட்சியை கவிழ்க்கிற வேலையை வந்து பாஜக வந்து பார்த்துட்டே இருந்தாங்க. மத்திய பிரதேசத்தில் பார்த்தோம், மகாராஷ்டிராவில் பார்த்தோம். அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆளுங்கட்சிக்கு ஃபேவரா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த குதிரை பேரத்தை வந்து நடத்த முடியுமே தவிர எதிர்கட்சிக்கு ஃபேவரா வந்து, அதுவும் இவ்வளோ கேப் இருக்கு தாவேகாவுக்கும் திமுகவுக்கும், சும்மா 4-5 எம்எல்ஏக்கள் வித்தியாசம் கிடையாது, பெரிய கேப் இருக்கு இல்லையா? அப்போ எத்தனை எம்எல்ஏக்களை வந்து திமுக வந்து சதி பண்ணி இந்த பக்கம் கொண்டு வந்தாலும் தாவேகா அரசாங்கத்தை வந்து கவிழ்க்கவே முடியாது. ஏன்னா இடைத்தேர்தலில் வந்து தாவேகாவுக்கு தான் ஆதரவு மக்கள் வாக்களிக்க போறாங்க. அதனால இது வந்து முற்றிலுமா ஒரு வந்து ஜோடிக்கப்பட்ட நரேட்டிவ்னு சொல்லிட்டு இன்னொரு பாயிண்ட் வைக்கப்படுதுங்க. இல்லை அதில் இப்போ இது உண்மையிலேயே திமுக அது பண்ணியிருக்கு அப்படின்னா தாவேகா அரசு நடவடிக்கை எடுக்கிறதுல ஒரு தவறும் இல்லை, அப்படிதான் எடுக்கணும். ஏன்னா ஒரு அரசை கவிழ்க்கிறது அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டம், ஒரு அரசு நடந்துட்டு இருக்கிறப்ப தேவையற்ற பணிச்சுமை, குழப்பங்கள், இதெல்லாம் இப்படி ஒரு தேவையற்ற குதிரை பேரம் நடக்கிறதே முதல்ல தவறு. இதுல யார் செஞ்சாலும் தவறு. உறுதியா சொல்லணும், நம்ம பாஜக செய்யறது எந்த அளவுக்கு தவறோ அதே மாதிரி எந்த கட்சியை செஞ்சாலும் தவறு தான். திமுகவும் சரி அதிமுகவும் சரி எந்த கட்சிகளும் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை கவிழ்க்க வேண்டிய சதியை எடுத்தாங்க அப்படின்னா அது தவறு தான், மாற்றுக்கிறதே கிடையாது. ஆமா, தவறு. இதுல இன்னும் நம்ம பல கோணங்கள் பார்க்கணும். என்ன அப்படின்னா, இது தவறா இது சரியாங்கிறத தாண்டி நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, முதல்ல இவர் திருநாவுக்கரசை கைது பண்ணுறாங்க. என் கணவரை காணணும் உங்கள் மனைவி ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதற்கப்புறம் கைது செய்யப்பட்டிருக்காங்கிற தகவல் வெளில வருது. அதற்கப்புறம் இவர் யார் என்ன ஏதுன்னா இப்போ தான் அந்த மாதிரியான தேர்தல் கருத்து கணிப்புகள் கொடுத்தாரு, இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்குறோம். அதற்கு பிறகு என்ன தகவல் சொல்லப்படுது, என்ன வெளில வருது அப்படின்னா, இந்த மாதிரி ஊத்தங்கரையில் இருக்க எம்எல்ஏ கூட ஒரு பேசியிருக்காரு, அவர் உடன்படலை, அதனால அது வந்து கேஸாக மாறுதுங்கிறத பார்த்தோம். அப்போ அந்த ஊத்தங்கரை எம்எல்ஏட்ட என்ன பேசினாருன்னு ஒரு செய்தி வெளியாகுது. அப்போ என்ன செய்தி சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, அவர் வந்து வேறு கட்சிக்கு நீங்கள் போகணும், அதற்காகத்தான் அவர் வந்து உங்களை டீல் பண்ணுறாரு, வேறு கட்சின்னு தான் சொல்கிறாங்களே ஒழிஞ்சு திமுகங்கிறது அப்போதைய பேச்சில் இல்லை. அப்போ திமுகங்கிறது இல்லாமல் எப்போ இது திமுகவில் வருதுன்னா, போலீஸ் ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. அந்த போலீஸ் கொடுக்கக்கூடிய அறிக்கையில் தான் இவங்க வந்து நரேஷ்னு திருச்சியை சேர்ந்த ஒருத்தர், அதே மாதிரி மேடவாக்கத்தை சேர்ந்த தியாகராஜன், இந்த 2 பேருமே வந்து இதில் தொடர்பில் இருக்காங்க. இவங்க தான் திருநாவுக்கரசோட சேர்ந்து இந்த மாதிரியான வேலைகளை ஈடுபட்டிருக்காங்க. இதில் நரேஷோட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய சகோதரருக்கு சென்னையில் வந்து பார்த்துருக்காரு, அவருக்கு ஒரு தொடர்பு இருக்கு அப்படிங்கிற வகையில் இந்த வழக்கு வந்து பின்னப்படுது. இப்படி ஒரு பின்னணியில் அவங்க சொல்றாங்க. அப்போ செந்தில் பாலாஜிக்கு ஒரு மோட்டோ இருக்கு, அவர் தான் வந்து எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்குறதுக்கான வேலைகளில் ஈடுபட்டிருக்காரு. 15 எம்எல்ஏக்கள் இந்த மாதிரியான மொத்தமாக வலைவரிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க எல்லாருமே நீங்க சொன்ன மாதிரி அமைச்சர் கமலையிலிருந்து பலருமே வந்து இதற்கு காரணமா இருக்காங்க. இதுல வந்து அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க வேண்டான்னு சொல்லி வெளில வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் சொல்லப்படுது இல்லையா? அப்போ முதல்ல ஏன் திருநாவுக்கரசு வந்து வேறு ஒரு கட்சிக்கு நீங்க போகணும்னு சொல்லணும் அவரு? ஏன்னா அவருடைய ட்ராக் ரெக்கார்டு ஒன்று இருக்கு. திருநாவுக்கரசை பொறுத்த வரைக்கும் பாஜக ஆதரவாளர், கடந்த தேர்தலில் தாவே
தாவேக்கு அதிக வெற்றி பெறும் அப்படின்னு கருத்து கணிப்புல சொன்னவர். அண்ணாமலைக்கு ஒரு செல்வாக்கு இருக்குன்னு சொன்னவர் ஏன் திடீர்னு திமுக ஆதரவா செயல்பட போறாரு? அவர் சொல்றது என்னன்னா வேறு கட்சியை நோக்கி போகணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த வேறு கட்சி எதுங்கிறதா இன்னைக்கு பெரிய கேள்வி. ஏன்னா திமுகவை சேர்ந்த பலரும் என்ன சொல்றாங்கன்னா அந்த வேறு கட்சிங்கிறது அதிமுகவை ஏன் இருக்கக்கூடாது, அது அதிமுகன்னு சொல்றப்ப என்ன அதுல கிரிப்பு கிடைக்கும், அதுல ஒண்ணுமே கிடைக்காது, அரசியல் செய்ய முடியாது, அதனால போலீசாரை பயன்படுத்தி இவங்க திமுகவை எதிர்ப்பாக இருக்கிறாங்க, திமுக இருக்கக்கூடிய சிலர் வந்து ஆட்சியை கவிழ்க்க சதி பண்றாங்கன்னு சொன்னாதான் மக்கள் மத்தியில் அது எடுபடும் அப்படிங்கிறதுனால இப்படி சொல்றதாக ஒரு பதிலடியை திமுகவினர் கொடுக்குறாங்க. ஆனா இதுல நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இப்போ இது மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு ஆதாரம் இருக்கும் இல்லையா? அந்த ஆதாரத்தை இது வரைக்கும் போலீசாரோ அல்லது சம்பந்தப்பட்ட தாவேக்காவை சேர்ந்த அந்த ஒரு எம்எல்ஏவோ அல்லது அமைச்சரோ யாருமே வெளியிடல. போன் பேசியிருப்பாங்க இல்லையா, அல்லது நேர்ல பேசியிருப்பாங்க இல்லையா, விருப்பம் இல்லைன்னா ஏதோ ஒரு வகையில வந்துட்டு போன சிசிடிவியாச்சும் இருக்கும் இல்லையா, அந்த ஆதாரங்கள்லாம் எங்க போனுச்சு? வெறுமனே புகாரா சொல்றதை தாண்டி ஆதாரத்தோட சொன்னதான நம்ப தகுந்ததா இருக்கும் அப்படிங்கிற கேள்வியை நாம முன்வைக்கும் பொழுது என்ன பதில் நமக்கு கிடைக்குது அப்படின்னா, நம்ம அப்படியே வந்து சொல்றதுனால உங்களை போன்ற மீடியாக்களுக்கு வேணா அது வந்து ஆதாரத்தோட சொல்றதா இருக்கலாம், மக்களுக்கு அது தேவையில்லை. இன்னைக்கு என்ன செய்தி வெளியானுச்சு பாத்தீங்களா? முதல்வர் விஜய் தலைமையிலான அரசை கவிழ்ப்பதற்கு திமுக சதி செய்யுது, இதுதான் எங்களுடைய ஒன்லைன் அப்படிங்கிறாங்க. இதுல உண்மையிலேயே நடந்திருக்கா இல்லையாங்கிறது தான் இன்னும் விசாரணை இருக்கு. நீதிமன்றங்கள் மூலமாக இரண்டு தரப்பும் வாத பிரதிவாதங்கள் செய்ய போறாங்க, நீதிமன்றம் உத்தரவிட போகிறது. ஆனா இந்த ஆதாரங்களை ஏன் இன்னும் வெளியிடல? இப்ப அரஸ்டான அடுத்த சில மணி நேரங்களிலேயே இதுக்கு திமுகவோட தொடர்பு இருக்குங்கிற ஒரு விஷயத்தை சொல்ல முடிந்த போலீசாரால திமுகவுக்கு உங்களுக்கு என்ன தொடர்புங்கிறத என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் சொன்னாங்கிறது ஒரு கேள்வி. ரெண்டாவது, இதை இவ்வளவு தீவிரமா வந்து தாவேக்கா அரசு எடுத்துக்கிட்டு குதிரை பேரத்துக்கு எதிராக செய்யுது அப்படின்னா, இவர் நம்ம டிடிவி தினகரன் ரொம்ப முதல்ல சொல்லியிருந்தாரு என்னுடைய எம்எல்ஏவை தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்போ ஒரு வீடியோ வெளியானுச்சு இல்லையா, வீடியோல கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு, அப்புறம் மறுபடியும் மாத்தி பேசுறாரு, மறுபடியும் ஆளுநர் மாளிகைக்கு டிடிவி தினகரன் போறாரு. அது பத்தின ஏதாவது விசாரணை இருக்கா? டிடிவி தினகரனே புகார் கொடுத்திருக்காரு, அவரே கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறமும் கூட இப்படி ஒரு வேகத்துல அரசு செயல்பட்டுச்சா? ஏன்னா இவங்களை நோக்கி வராங்க. சரி, அப்ப மற்ற கட்சிகள் அதிமுகவிலிருந்து வரக்கூடியவங்க எல்லாம் எந்த அடிப்படையில் ரிசைன் பண்ணிட்டு வராங்க? அவங்களுக்காக ஏதாவது இந்த போலீசார் இந்த மாதிரியான துரிதமான வேலையில் ஈடுபட்டாங்களா அப்படின்னா அதுவும் இல்லை. அப்ப இது எதுவுமே இல்லாம இது எதன் அடிப்படையில் இந்த வழக்கு பேசப்படுது அப்படின்னா, பொதுவாக தாவேக்கா எலெக்ஷனுக்கு முன்னாடியே தனக்குன்னு ஒரு எதிரியை பிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. எல்லாரும் எதிரி கிடையாது, தனக்குன்னு ஒரே எதிரி திமுக மட்டும்தான். அப்போ விஜய் ஹீரோவாக்கப்படுகிறார், எங்க வில்லனாக்கப்படுகிறாங்க. இன்னைக்கும் அதே பாணியில தான் கரூர்ல தான் முதல் முறையாக விஜய்க்கு ஒரு பெரிய மைலேஜ் கிடைக்கிறதாக இன்னைக்கு சொல்லப்படுது. அன்னைக்கு அது பெரிய டேமேஜ் தான் சொல்லப்பட்டுச்சு. இன்னைக்கு என்னன்னா செந்தில் பாலாஜி ஒரு வில்லனாக அவர் போர்ட்ரேட் பண்றது மூலமாக அன்னைக்கு அவங்க பெரிய ஒரு விஷயத்தை பண்ண முடிஞ்சு. இன்னைக்கும் அப்படிதான் செந்தில் பாலாஜி குறி வைக்கிறாங்கன்னு ஒரு விமர்சனம். அது உண்மை பொய்ங்கிறது நமக்கு தெரியாது, இருக்கக்கூடிய தரவுகளின் அடிப்படையில் நம்ம அதை சொல்றோம். செந்தில் பாலாஜி மட்டுமா குறி வைக்கப்படுகிறார் அப்படின்னு பார்த்தா அதே குறியில அடுத்து இருக்கிறது இப்ப எஸ் சிவசங்கர் இருக்கார் இல்லையா, முன்னாள் அமைச்சர். அவர் வந்து இன்னைக்கு 4 மணி நேரமா ஆஜராகி விசாரணையில பதில் கொடுத்துட்டு வந்திருக்காரு. அப்புறம் ஏவா வேலு இருக்காரு. ஆல்ரெடி இப்ப நேற்று கூட செய்திகள் எப்படி வெளியாகுதுன்னா பல லட்சம் கோடி ரூபாய் வந்து ஊழல் வந்து செஞ்சிருக்காரு, பல கோடிக்கு இருக்க அவர் பேர்ல ஊழல் தொடர்பான வழக்குங்கிறாங்க. ஆனா ஆதாரங்கள் இதுவரைக்கும் வெளியிடப்படல. அதே மாதிரி KN நேரு மீதான வழக்கும் போயிட்டு இருக்கு. அமைச்சர் முன்னாள் அமைச்சரா இருந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா இருந்த அன்பில் மகேஷ், சேகர் பாபு, இப்படி எல்லார் மீதும் வழக்கு போகுது. இதுல நீங்க ஒண்ணு கவனிச்சீங்க அப்படின்னா, புதிதாக பேசணும்னு நினைக்கிற யாருமே இப்ப அரசுக்கு எதிராக எதிர்க்கிறது சொல்ல முடியாது. அரசுக்கு எதிராக எதிர்கருத்து யாரெல்லாம் சட்டமன்றத்திலையும் பொதுவெளியிலையும் பேசினாங்களோ அவங்க எல்லாரும் மீதும் வழக்கு பதிவுப்படுது. அதில் செந்தில் பாலாஜி எல்லாம் அப்ப அவர் அமைச்சராக இருந்த பொழுது ஆதாரத்தோட பேசினார், கரூர் வழக்குக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை அப்படிங்கறத அவர் சொல்லியிருந்தார். ஆனா இப்ப குதிரை பேரம் நடக்கிறது செந்தில் பாலாஜி காரணமா சொல்றவங்க போலீசார் வெளியிட்ட குறிப்புல தான் இருக்க ஒழிஞ்சு இன்னும் அது வெளிப்படையா இல்லை. ரெண்டாவது கவனிச்சீங்கன்னா திமுக அதிமுக பீரியட்ல இப்படியெல்லாம் போலீசார் வந்து அரசாங்கத்துல செயல்படுவாங்களே ஒழிஞ்சு அரசியலா செயல்படுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கும் நமக்கு. ஏன்னா கடந்த திமுக அதிமுக இப்படி ஒரு சம்பவம் நடந்து நம்ம பார்த்திருக்க மாட்டோம். ஒரு போலீசார் வந்து இப்படி வெளிப்படையா இப்படி ஒரு அரசியல் சார்ந்து இயங்குறதும் அல்லது இது வந்து அரசியல் ரீதியாக அவங்க செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுல நேரடியா ஒரு கட்சி தலைவரை புகார் சொல்றதும் இருக்காது, உரிய ஆதாரம் இல்லாம. அல்லது உரிய ஆதாரத்தோட தான் சொல்றாங்க அப்படின்னா நீதிமன்றத்தில் அவங்க அதற்கான ஆதாரத்தை சமர்ப்பிக்க போறாங்க. அப்படி இல்லைன்னா அங்க வந்து இந்த தரப்பை சேர்ந்தவங்க வெற்றி பெற போறாங்க. இப்ப இதையெல்லாம் தாண்டி அழகு நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, ஒரு முக்கியமான 10 பாயிண்ட் இருக்கு. இன்னைக்கு அது வந்து டிபேட் ஆயிருக்கணும் ஊடகங்கள்ல, நாம அதை பத்தி விவாதிச்சிருக்கணும். இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிடுறேன். என்ன அப்படின்னா, இப்போ பொதுவாகவே வந்து குதிரை பேரம் எப்படி நடக்கும்னு பார்க்கும்போது ஒரு மாநிலத்தில் ஆளும் கட்சி இருப்பாங்க இல்லையா,
அந்த ஆளுங்கட்சிக்கு தனிப்பொரு மெஜாரிட்டி இருக்காது. தனிப்பொரு மெஜாரிட்டி இல்லாம கூட்டணி கட்சிகளை வச்சு ஆட்சி நடத்திட்டு இருப்பாங்க. அப்ப இவங்களுக்கு தனிப்பட்ட மெஜாரிட்டி வேணும் அப்படின்றது காரணமாகத்தான் ஆளுங்கட்சி வந்து குதிரை பேரத்தை பண்ணுவாங்க. ஏன் குதிரை பேரம் பண்றாங்க அப்படின்னா, எதிர் முகாமில் இருந்து பல பேர் இழுக்க முடியும் அதிகாரத்தை பயன்படுத்தி, அவங்களுக்கு அதிகாரம் தேவைப்படுறதுனால இவங்க வீசக்கூடிய வலையில வந்து அவங்களும் வந்து சிக்குவாங்க இல்லையா. அதை தான் வந்து தாவேக அரசாங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்குன்னு தனி மெஜாரிட்டி வேணும்னு சொல்லிட்டு தான் அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு பணபலத்தை கையில வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தாவேக அரசாங்கம் வந்து இன்னும் அவங்களோட ஸ்ட்ரென்த்தை வந்து அசம்பிளியில கூட்டிக்கிறதுக்காக குதிரை பேரத்தை வெளிப்படையா பண்றாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு தான் எல்லாரும் வைக்கப்படுது. இப்போ அதனாலதான் வந்து பல அதிமுக எம்எல்ஏக்கள்லாம் வந்து அவங்களோட எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு தாவேகா வர்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. இப்போ நாளைக்கு 2 விஜயபாஸ்கர்களும் தாவேகால வர்றது உறுதி ஆயிருச்சு. அவங்களும் சேர போறாங்க. அவங்க மீதும் பல குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு. இதையெல்லாம் தாண்டி தான் தாவேகா வந்து குதிரை பேரத்தின் மூலியமா அவங்களோட ஸ்ட்ரென்த் அதிகப்படுத்துறதுக்காண்டி இவ்வளவு அஜெண்டாவோட பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு அமைச்சர் நிர்மல்குமார் என்ன சொல்றாரு, தாவேகாலாம் குதிரை பேரத்துல ஈடுபடவே கிடையாது, திமுக ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறார். திமுக ஈடுபடுறாங்க அப்படின்னா ஓகே, அவங்களுக்கு தண்டனை கொடுக்கட்டும், பிரச்சனை கிடையாது. ஆனா எந்த பேசிஸ்ல வந்து தாவேகா குதிரை பேரத்தில் ஈடுபடலான்னு சொல்றீங்க? 40 நாளுக்குள்ள எவ்வளவு எம்எல்ஏக்கள் வந்து இந்த பக்கம் வந்திருக்காங்க அப்படின்னா எதற்காக வராங்க? அப்போ நீங்க சொல்லுங்க, இதற்காக உங்களோட மேண்டேட்டை வந்து இப்போ ஸ்டீலிங் த மேண்டேட்னு சொல்றாங்கல்ல, அதே மாதிரி தான் இங்கேயும் பொருந்தும். அந்த குதிரை பேரத்தை தாவேகா எதற்காக முன்னெடுத்து கொண்டு போகணும், அதற்கு ஒரு முடிவே கிடையாதா அப்படின்ற கேள்விதான் நமக்கு கேட்க தோணுது. ஏன்னா அடுத்து எஸ்பி வேலுமணி லைன்ல இருக்கார். எஸ்பி வேலுமணி தொடர்ந்து பல பேர் திமுக இருந்து வர போறதா வர பேசுறாங்க தாவேகாக்கு. அப்ப தாவேகா இந்த குதிரை பேரத்துக்கு முற்றுப்புள்ளி எப்போ வைப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்விதான் பெருசா எழுதுப்போம். இதற்கு பின்னாடி 2 காரணங்கள் இருக்கு. ஒன்று, இனி யாரையுமே திமுகவோ அதிமுகவோ எந்த ஒரு எம்எல்ஏவையும் இந்த மாதிரி அக்சஸ் பண்ண ஒரு பயம் ஏற்படும். அது நல்ல விஷயம், அது தாவேகா பண்ணுது. இன்னொன்று, தாவேகா கட்சியிலிருந்து தாவேகால அதிருப்தியில் இருக்கிறவங்க, அதிமுகலேருந்து வந்தவங்கலாம் அதிருப்தியில் இருக்காங்க, பாதி பேர் வெளியேற மீண்டும் தாய் கழகம் திரும்ப போறாங்கிற தகவல்லாம் நம்ம நக்கீரனே வெளியிட்டு இருக்கு இல்லையா. அப்போ அந்த மாதிரியான நபர்கள் இங்கிருந்து மறுபடியும் போறதுக்கு யோசிப்பாங்க. அது ஒரு காரணம். இன்னொன்று, இப்போ குதிரை பேரம்னா ட்ராக் ரெக்கார்டு என்ன? இப்போ திமுகவினுடைய ட்ராக் ரெக்கார்டு என்ன? 2017 எடப்பாடி ஆட்சி பொறுப்பு ஏற்கும் பொழுது நிறைய வாய்ப்புகள் இருந்தது திமுகவுக்கு. அவங்க நினைச்சிருந்தா அன்னைக்கு வந்து உடைச்சிருக்க முடியும், வலுவான எதிர்க்கட்சியாக இருந்தாங்க, அதற்கான வாய்ப்புகள் இருந்தும் ஸ்டாலின் அதை பண்ணலை அப்படிங்கிற கடந்த கால ஒரு ட்ராக் ரெக்கார்டு நமக்கு இருக்கு. அதோட நம்ம ஒப்பிட்டு பேச முடியும். அப்போ இன்னைக்கு என்ன, 107 108 தொகுதிகள் வெற்றி பெற்ற தாவேகா அதற்கு பிறகு முதல் நாளே வந்து காமராஜர் ட்ரை பண்ணதும், அதுக்கப்புறம் அதிமுகவிலிருந்து 25 பேர் வந்து இவங்களுக்கு ஆதரவாக வாக்களித்ததும், அதற்கும் பிறகு 6 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு இங்க வந்து அடுத்த நிமிடமே சேர்ந்ததும், தலைமைச் செயலகத்தில் உறுப்பினர் கார்டு வாங்கினதையும் இந்த தமிழ்நாடு பார்த்துச்சு இல்லையா. அப்போ இதனுடைய ட்ராக் ரெக்கார்டு என்னன்னு பார்க்கணும். திமுகவினுடைய ட்ராக் ரெக்கார்டு ஒரு பக்கம், தாவேகாவினுடைய ட்ராக் ரெக்கார்டு ஒரு பக்கம். உவர்ப்பு இல்லாம பக்க சார்பு இல்லாம நம்ம யோசிச்சோம் அப்படின்னா இதுல ஒரு புரிதல் வர முடியும். அப்ப ட்ராக் ரெக்கார்டை வச்சுதான் நம்ம முடிவெடுக்க முடியும். அப்ப இது ஒரு புள்ளி. இன்னும் நம்ம டீட்டெயிலா சொல்லணும் அப்படின்னா, ஒரு 10 விஷயத்தை டேக் டைவர்ட் பண்றதுக்காக இவங்க வேறு மாதிரியாக இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற இன்னொரு பார்வை இருக்கு. போலீசார் தீவிரமா செயல்படுறது பின்னணியில இந்த 10 விஷயங்களை மடைமாற்றம் செய்யும் நோக்கம் இருக்குங்கிறாங்க. முதல் விஷயம், விபிஜி ராம்ஜி திட்டம். அதாவது காங்கிரஸால் கொண்டு வரப்பட்டது 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம்னு நம்ம ஊர்ல அறிமுகமான பேரு. அதுல மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், அந்த காந்தி பேர் எடுத்ததே சர்ச்சையானுச்சு. அதற்கு தாவேகா அரசு எந்த விதமான ஒரு எதிர்ப்பையும் கொடுக்கல. தாவேகாவா இருந்தப்பையும் கொடுக்கல, அரசுக்கு ஆட்சி பொறுப்பேற்றப்படும் கொடுக்கல. அதுல என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னா, இப்போ இதற்கு முன்னாடி வரைக்கும் முழுசாக அந்த மாநில அரசுக்கு அந்த முழு சம்பளத்தையும் மத்திய அரசே கொடுத்துரும். 100% மத்திய அரசே கொடுத்துருவாங்க. இப்போ என்னன்னா 60-40 போட்டுக்கிறாங்க. ரெண்டாவது, அதுல வந்து கிராமத்துல ரேஷன் கடை, பால்வாடி, அங்க இதெல்லாம் வந்து கட்டடம் கட்டுறதுக்கு இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு சேர்ந்தவங்க தான் முன்னாடி பயன்படுத்தப்பட்டாங்க. இனிமேல் பயன்படுத்த முடியாது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது அரசுக்கு பெரிய ஒரு நிதி சுமையை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். இதுல எந்த விதமான ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம திடீர்னு அதை அரசு ஏத்துக்குது. இதுக்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனா காங்கிரஸ் அமைதியா இருக்கு. பாஜக அதை கடுமையா கொண்டு வந்தப்ப நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் சரி, ராகுல் காந்தி உள்ளிட்ட பலரும், ப. சிதம்பரம் உள்ளிட்ட பலரும் கடுமையா எதிர்த்தாங்க. காந்தியோட பேர்லாம் நீக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கொந்தளிச்சு பேசினதெல்லாம் ஞாபகம். தமிழ்நாட்டுல பல மக்கள் வந்து இன்னைக்கு விவசாயிகளை தாண்டி பல பேர் எதிர்க்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த ரெவன்யூ ஷேர் அது ஒரு பக்கம், அந்த நிதி அலோகேஷன் இருக்கு இல்லையா, 60% சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டுக்குவாங்க, 40% ஸ்டேட் கவர்மெண்ட் போட்டுக்கணும். இதுல என்ன பாஜக சொல்றாங்க அப்படின்னா, காங்கிரஸ் வந்து 100 நாள் தான் கொண்டு வந்தாங்க, நாங்க 125 நாளா கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. இப்போ என்னன்னா,
இதை வந்து தாவேக அரசாங்கம் வந்து குறைஞ்சபட்ச எதிர்ப்பும் இல்லாம எதுக்காக டக்குன்னு ஒத்துக்கிட்டாங்கன்ற ஒரு கேள்வி எழுது. ஏன்னா ஏற்கனவே இவங்களோட ஒயிட் பேப்பர் என்ன சொல்றாங்க, இணக்கமா செயல்படுறாங்க. அப்புறம் இப்படி சொன்னீங்கன்னா இல்ல இணக்கமா செயல்படுறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுக்கு தான் அது வந்து திரும்பி ஒரு ப்ராப்ளமா வரும். ஏன்னா அவங்களோட ஒயிட் பேப்பர் என்ன சொல்றாங்க, ஏற்கனவே நிதி நிலைமை மோசமா இருக்கு அப்படின்றாங்க. இப்போ 40% நீங்க வந்து உங்க சைட்ல இருந்து கொடுக்குறீங்க அப்படின்னா, இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த 40% உங்களால கொடுக்க முடியல அப்படின்னா இங்க வந்து வேலை இழப்புகள் ஏற்படும். ஏன்னா 100% கொடுத்தாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட், நீங்க 100% இப்போ கொடுக்க போறது இல்லை, 40% ஸ்டேட்ல இருந்து கொடுக்கணும். இல்லைங்க, அதுக்கு சின்ன எதிர்ப்பு தெரிவிக்கணும்ல, நம்மளால எப்படி இவ்வளவு தர முடியும் அப்படின்னு. ஏன்னா அந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் பேரை ஏன் மாத்துனீங்கன்னு கேட்டுக்கணும். அல்லது இப்போ இதற்கு முன்னாடி 100 நாள் வேலை வாய்ப்பு அந்த திட்டத்திலேயே 30 நாள் தான் வேலை கிடைக்கும், 20 நாள் கிடைக்கும். அதுல வந்து நம்ம போய் வேலை கேட்கலாம், அவங்க கொடுப்பாங்க. இப்ப அந்த அதிகாரியா கொடுக்கறதா வேலை, நம்ம மக்கள் வந்து எல்லாரும் போயிட்டு வேலை பார்த்துட முடியாதுங்கிற ஒரு பிரச்சனையும் அதுல இருக்கு. அது மட்டும் இல்லாம மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துல தமிழ்நாடு வந்து ரொம்ப நல்லாவே பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட், தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் இருந்தாங்க இல்லையா. இப்போ என்ன அப்படின்னா இந்த ஒரு ஃபண்ட் அலோகேஷன் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கொஞ்சம் பொறுப்பு ஏற்றுக்கணும்னு சொன்னதுக்கு அப்புறம் ஏற்கனவே வந்து சிஎம் விஜய் அறிவிச்ச வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியல அரசாங்கத்தால. அப்போ அதுக்கே நிதி பத்தாம இருக்கிற சமயத்துல இதுக்கு எப்படி நிதி வரும், அப்போ நிதி வரல அப்படின்னா இங்க வந்து பல வேலை இழப்புகள் ஏற்படும் சொல்லிட்டு தான் மக்கள் வந்து நீங்க ஃபுல்லா போராட்டம் தெரிவிக்கிறாங்க. இதுக்கு குறைந்தபட்சம் ஒரு எதிர்ப்பையாச்சும் தாவேக அரசாங்கம் தெரிவிச்சிருக்கலாம். எதுவுமே தெரிவிக்காம அப்படியே அப்ரப்டாக இன்னைக்கு தான் அந்த திட்டம் வந்து அமலுக்கு வருது, இந்தியா முழுக்க அமலுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல எதிர்க்கட்சிகள் எதிர்த்தாங்க. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய சிஸ்டமே வந்து மொத்தமாக மாற்றி அமைச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்ட சமயத்தில் தான் இதற்கு குறைந்தபட்சம் ஒரு எதிர்ப்பு கூட இல்லாமல் பாஜக அரசு கொண்ட திட்டத்தை அப்படியே தாவேக அரசாங்கம் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு கோபத்தின் காரணமாக தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்கவே பல இடங்களில் வந்து போராட்டங்களை பார்க்க முடியும் நம்மளால. இதில் முதல் விஷயம் விபிஜி ராம் அந்த திட்டம் குறித்து அதை மடைமாற்றத்திற்காக இது ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுன்னு பேசப்படுது. ரெண்டாவதாக என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, கன்னியாகுமரியில் அந்த அணுக்கனிமம் சுரங்க பணியை வந்து மீண்டும் உயிர் கொடுத்துருக்காங்க தாவேக அரசுங்கிறது தான் பெரிய அளவில் பேசப்படும் பொருளாக இருக்கு. ஏன் அப்படின்னா அந்த கன்னியாகுமரியில் குறிப்பாக அது வந்து இது நம்ம கிள்ளியூர் இருக்கு இல்லையா, கிள்ளியூர்னா யார் ஞாபகத்து வருவா, ராஜேஷ்குமார் காங்கிரஸ் அமைச்சர் இருக்காரு. அவர் தான் தொடர்ந்து 3 முறை அமைச்சரா இருக்காரு. காங்கிரஸ் அந்த தொகுதியில் தொடர்ந்து 5 அமைச்சரா இருக்காரு, தொடர்ந்து 3 முறை எம்எல்ஏவா இருக்காரு. ஸோ அந்த தொகுதியில முக்கியமான பிரச்சனை அப்படின்னா இந்த அணுக்கனிம சுரங்கம், இது தொடர்பான வரக்கூடிய பிரச்சனை தான். மக்கள் நீண்ட காலமாக அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே இருந்தாங்க. எடப்பாடி ஆட்சி காலத்தில் அதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டுச்சு 2020. அதற்கு முன்னாடி எல்லாம் பல ப்ராசஸ் நடந்திருக்கு மத்திய அரசின் மூலமாக. எடப்பாடி அனுமதி கொடுத்தாரு, அதுக்கப்புறம் திமுக அதை வந்து அப்படியே சைலண்ட்லேயே போட்டு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் மத்திய அரசு சார்பாக அந்த நிலம் ஆக்கிரமிக்கும் பணி, அந்த பணி நடந்துட்டு இருக்கு. திமுக அதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்கு, அது இல்லைன்னு சொல்ல முடியாது, திமுக கொடுத்துருக்கு. அதற்கு பிறகு அந்த விஷயத்துல அப்படியே அமைதியாயிட்டாங்க. ஏன்னா மக்கள் வந்து அதை விரும்பல, தொடர்ந்து பல பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கு, நிறைய கருச்சதிவுகள்லாம் ஏற்பட்டுச்சு. இது வந்து இயல்பாகவே அந்த இடம் வந்து கதிரியக்கம் அதிகமா இருக்கக்கூடிய இடம். அப்போ அது மீண்டும் நம்ம வந்து இந்த மாதிரி அணுக்கனிமம் தோன்றோம், அந்த சுரங்கத்துக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னா ஒன்று இடத்தை ஆக்கிரமிப்பாங்க. ஆல்ரெடி தமிழ்நாடுங்கிறது அணுக்கழிவுகளோட குப்பை தொட்டியா இருக்காங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ கூடங்குளத்தில் அணுக்கழிவு வேண்டாம், அணுவுலை வேண்டாம்னு சொன்னாலும் இங்கே நடந்துட்டு தான் இருக்கு இன்னமும். அதெல்லாம் மக்களால் எதிர்ப்பாக பார்க்கப்படுது. ஏன்னா இதில் என்னென்ன பாதிப்புகள் வரும்னா, இதில் வந்து புற்றுநோயிலிருந்து, தோல் நோயிலிருந்து, சிறுநீரக பிரச்சனைகளிலிருந்து, கருச்சிதைவிலிருந்து பல பிரச்சனைகள் இருக்கு. அப்போ இதற்காக அந்த மக்கள் வந்து குறிப்பாக யாரு, கடலோர மக்கள். இப்போ விபிஜி ராம்ல முதல்வர் என்ன சொன்னாரு, நான் வந்து அடுத்த ஜென்மத்திலேயே வந்து விவசாயியா பிறப்பாங்கிறாரு. அந்த விவசாயிகளுக்கும் குறிப்பா கூலி தொழிலாளர்களுக்கு தான் அதுல பிரச்சனை. கூலி விவசாயிகளுக்கு அதை இடதுசாரிகளும் பெருசா கண்டிச்ச மாதிரி தெரியல, காங்கிரஸும் கண்டிச்ச மாதிரி தெரியல. அடுத்து இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடலோர மக்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு திட்டம். இந்த திட்டத்துல முதல்வர் வந்து நான் வந்து மீனவரா நடிச்சிருக்கலாம் சொல்றாரு. ஆனா அந்த மக்கள் இந்த அணுக்கனிம திட்டத்தால பாதிக்கப்படுறாங்க. அப்ப அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கை இது வேண்டாம் அப்படின்னாங்க. 5 வருஷமா அமைதியா இருந்துச்சு. பொதுவாக மத்திய அரசு ஒரு ஸ்கீம் கொண்டு வருது அப்படின்னா 5 வருஷம் அமைதியா இருந்தா அது ஆட்டோமேட்டிக்கா டிஸ்குவாலிஃபைட் ஆயிடும் அப்படிங்கிறது ஒரு இதுல இருக்கு. அப்போ இது 5 வருஷத்துல அமைதியா இருக்காங்க அவ்வளவுதான் நமக்கு அப்படின்னு நினைச்ச நேரத்துல 5 வருஷம் என்னைக்கு முடியுதோ கரெக்டா ஜூன் 10ஆம் தேதி அன்னைக்கு இதை போட்டிருக்காங்க. இந்த இடத்தை எடுத்துக்கிறாங்க இல்லையா, நில ஒதுக்கீடு. இந்த நில ஒதுக்கீட்டு ஆணை மறுபடியும் கரெக்டா ஜூன் 10ஆம் தேதி பிறப்பிச்சிருக்காங்க. அரசாங்கம் கொடுத்திருக்காங்க, இன்னும் ஒரு ஆண்டுக்கு நீடிச்சிருக்காங்க. அந்த 10ஆம் தேதி தான் 5 வருஷத்தோட கடைசி நாள். அப்ப இது வேணும்னே கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த மக்களோட குரல் என்ன, அதையும் தாண்டி தாவேகா மாநில செயற்குழுல இது கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுல பல வார்த்தைகள்லாம் குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, இயற்கையின் செல்ல பிள்ளையா இருக்கக்கூடிய கன்னியாகுமரியில வந்து இயற்கையை சுரண்டக்கூடிய பல திட்டங்களை வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. அதை வந்து முதல்ல வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி
தாவேக்கா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க போட்ட கூட்டத்தில் ஸ்ட்ராங்காக தீர்மானமே எழுப்பியிருக்காங்க. அந்த தீர்மானத்தில் இந்த திட்டம் தான் முக்கியமாக பேசியிருக்காங்க. இது வந்து செயல்படுத்த விடக்கூடாது அப்படின்றது ஸ்ட்ராங்காக வலியுறுத்தியிருக்காங்க. இப்போ அதே தாவேக்கா தான் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்திருக்கு. ஆட்சிக்கு வந்து கொஞ்ச நாள்லயே வந்து அதோட அந்த வேலிடிட்டி முடிஞ்சு அடுத்த நாளே வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்த நாளே வந்து அந்த திட்டத்திற்கு நீங்கள் வந்து நிலத்தை வந்து கையகப்படுத்திக்கலாம் அப்படின்றது அந்த ஒரு இந்திய அரசாங்க நிறுவனத்திற்கு ஒரு ஆண்டு வந்து நீட்டிப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து தாவேக்கா கட்சி தான் அவங்களோட செயற்குள்ள வேண்டான்னு சொன்னாங்க. இப்போ தாவேக்கா அரசாங்கம் அமைச்சதுக்கு அப்புறம் அந்த திட்டத்தை வேணும்னு சொல்லிட்டு ஓகே பண்ணியிருக்கிறது வந்து அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பெரிய முரணாக தான் காட்டுது. இதற்கும் பல எதிர்ப்புகள்லாம் கிளம்பின சமயத்தில் தான் இப்போ அதையும் கொஞ்சம் டைவர்ட் பண்ற மாதிரி இன்னைக்கு அந்த குதிரை பேரம் டாபிக்கை வந்து தொடர்ந்து தாவேக்கானர் பேசிட்டு வராங்க. இது ரெண்டு மத்திய அரசோட நேரடியாக இணங்கி போகக்கூடிய மிக முக்கியமான விஷயம். தமிழ்நாட்டு ஜீவாதாரத்தோட மிக முக்கியமான 2 விஷயங்கள்ல இன்னைக்கு தாவேக்கா தாரை வார்த்தை அதுவும் எந்த விதமான எதிர்ப்பும் காட்டாம கொடுத்துருக்காங்க அப்படின்றத கூட்டணி கட்சிகளே அமைதியா இருக்காங்க. இது நாள் வரைக்கும் இந்த விபிஜி ராம்ஜிக்கும் இந்த அணுக்கனிம சுரங்கம் தொடர்பாகவும் 2, 3, 4ன்னு பல கூட்டணி கட்சிகள் எல்லாமே எதிர்ப்பு தெரிவிச்சன. ஆனா இன்னைக்கு எதுவுமே எதிர்ப்பு தெரிவிக்கல, ரொம்ப அமைதியா. இப்ப ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக போராட்டம் பண்ண திரு வைகோ அவர்கள் இதுக்கு என்ன சொல்ல போறாருன்ற கேள்வி வந்து எல்லாரும் எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இதுவும் வந்து இயற்கைக்கு முரணான ஒரு திட்டம் தான். கூடங்குளத்துக்கு எதிராக வைகோ போராட்டம் சம்பந்தப்பட்ட விஷயம் தான். அப்போ இதுல என்ன கேள்வி எழுதுன்னா, அப்போ இன்னைக்கு வந்து இந்த கூட்டணிக்கு தோழமை கட்சிகள்லாம் கூட்டணி கட்சிகளாக மாற போறாங்க. இன்னைக்கு வந்து உங்களுக்கு பெரிய பிரம்மாண்டமான பார்ட்டிலாம் வச்சிருக்காங்க, விருந்தெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த பிரச்சனைகள் அவங்க நிலைப்பாடு என்னங்கிறது ஏன் சொல்ல தயங்குறாங்க? அடுத்து 3வது விஷயம், மயிலாடுதுறையில தரங்கம்பாடியில் ஆணவ கொலை, மாற்று சமூகத்தை சேர்ந்து இருவர் வந்து காதலிச்சாங்கன்னு 2 வீட்டையுமே இடிச்சிருக்காங்க. அதுல ஒரு மாட்டு கொட்டாய் மாதிரி இருக்கு, அதுல வந்து கால் எட்டும்படியாக வந்து அவங்களா தூக்கிட்டு கொட்டாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா அதை பார்த்தாலே ஆணவ கொலைங்கிறது எல்லோருக்கும் தெரியும். இந்த கொலையில சந்தேகம் இருக்கு. ஆணவ கொலைன்னு பலரும் குரல் எழுப்பிட்டாங்க. இன்னமும் தாவேக்கா சேர்ந்த அமைச்சர் யாருமே போய் பார்க்கல. அரசு இன்னும் உரிய, ஏன்னா அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் வன்னியரசு என்ன சொல்றாருன்னா, ஆணவ கொலைக்கு எதிராக தனிச்சட்டம் ஏற்ற தனியாக ஒரு சட்டம் கொண்டு வாங்க அப்படின்னு தொடர்ந்து ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருக்காரு. இந்த விஷயம் பெருசாக பேசப்படவே இல்லை. இதே கடந்த கால ஆட்சிகள் இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்திருந்தா இதே மாதிரி கடந்து போயிருப்போமா அப்படிங்கிறது கேள்வி. அடுத்து பார்த்தீங்கன்னா, ராஜினாமா செய்ய வரும் அதிமுக அமைச்சர்கள் குதிரை பேரம் இதை வந்து மூடி மறைக்கிறதுக்காக சில விஷயங்கள் பண்றாங்க இதை அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு அடுத்து அமைச்சர் மீதான போதைப் பொருள் குற்றச்சாட்டு இன்னமும் நிலுவையில் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா விஜய் அவர் மீது வந்து வைகோ சொன்ன அந்த குதிரை பேரம் குறித்த அந்த புகார் திமுக எடுத்துட்டு டிஜிபி ஆபீஸ் போயிருக்காங்க. அதை அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டெல்லி சிறப்பு பிரதிநிதி இந்த கர்நாடகக்காரர் அவர் தொடர்பான சர்ச்சை இன்னமும் போயிட்டு தான் இருக்கு. அதையும் வந்து ஹோல்டு பண்ணி வைக்கிற மாதிரி இப்படி இதை முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. மின்சாரம் துண்டிக்கப்படுறது இன்னும் தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல நடக்குது. நேற்று கூட சென்னையில் பல இடங்கள்ல நடந்திருக்கு. அதையும் தாண்டி பார்த்தோம் அப்படின்னா கூட்டணி கட்சிகளை கன்வின்ஸ் செய்வதற்கு இதை பயன்படுத்திக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதுதான் முக்கியமான ஆட்சி கலைய போகுது. கரெக்ட். அந்த ஒரு பயத்தை ஏற்படுத்தி இன்னைக்கு வந்து நான் பேசுகிற டைம்ல பேசிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கோவலம் நினைக்கிறேன், அங்கதான் பேசிட்டு இருப்பாங்க. அங்க வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் கிடையாது, தோழமை கட்சிகள், அவங்கள வந்து ஃபுல் டைமா வந்து அவங்களும் நமக்கு வேணும், அதிமுகவிலிருந்து நடத்தக்கூடிய அந்த எம்எல்ஏக்கள் நமக்கு வேணும். அப்போ 2 தரப்பிடமும் வேணும்ன்றதுக்காண்டி ஏதோ ஒரு வகையில் நம்ம ஆட்சியை வந்து திமுக வந்து கவிழ்க்க போறாங்க, சதி பண்றாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை முன் வச்சுதான் இன்னைக்கு நிச்சயமா அந்த கூட்டத்தில் சிஎம் விஜய் வந்து நிச்சயமா பேச வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்கள்ட்ட அப்படி பேசிதான் அவங்கள வந்து ஃபுல்லா வந்து தாவேக்காக்குள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஆதரவு கொடுத்தது அந்த அடிப்படையில் தான். இது வந்து ஜனாதிபதி ஆட்சி வந்துடும் அப்படின்னு சொன்னதும், ஆட்சி கவலைக்கூடாது அவர் பாஜக கிட்ட போல அப்படின்னு சொன்னதும் ஒரு முக்கியமான காரணமா இருக்கு இவங்க ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்கணும். அப்ப இவங்களை கன்வின்ஸ் பண்ணி உள்ள கொண்டு வரதுக்காகவே இந்த நரேட்டிவ் செட் பண்ணிருக்காங்களோன்றவர் பல கேள்விகள் கேட்கறாங்க. ஏன்னா கம்யூனிஸ்ட் தலைவர் சண்முகம் கூட அதான் சொல்றாரு, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க. இப்போ என்னன்னா திமுக என்ன ஒரு தலைவலி ஆயிடுச்சு அப்படின்னா, திமுக தலைவர் ஸ்டாலின் இருக்காரு இல்லையா, அவர் போற மேடைகள் என்ன சொல்றாரு, இன்னும் 3 மாசத்துல ஆட்சி கவிழ்ந்துரும், 6 மாசத்துல கவிழ்ந்துரும் சொல்றாருல, அந்த ஒரு பாயிண்ட்டை வந்து அவர் தவிர்த்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. இல்ல அவரோட ஸ்டைலே ஏதோ, ஏன்னா நீங்க கடந்த காலத்துல பாருங்களேன், எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைக்கும் பொழுது இன்னும் சில காலம் தான் அந்த ஆட்சி தொடரும், மிக விரைவில் அந்த ஆட்சி கவிழ்ந்துருன்னாரு. ஆனா அதற்காக என்ன வேலை பார்த்தாரு அப்படின்னு பார்க்கணும். இந்த எம்எல்ஏக்களை தூக்குனாரா, குதிரை பேரம் பண்ணாரா? இல்ல. ஆனா ஒரு எதிர்கட்சியா அப்படித்தானே அரசியல் செய்ய முடியும். இப்ப ராகுல் காந்தி என்ன சொல்றாரு, காங்கிரஸ் விஜயோட கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரசின் தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி இந்த பாஜக சீக்கிரம் ஆட்சியில இருந்து இழந்துரும், இது வந்து ரொம்ப மோசமான ஆட்சி, மக்கள் வந்து சரியான பாடம் கொடுப்பாங்க, தொடர்ந்து அதானே சொல்லிட்டு வந்தாரு. இது வந்து மெஜாரிட்டி இல்லாத ஆட்சி அப்படின்னு ராகுல் காந்தி தொடர்ந்து சொல்லிட்டு வந்தார். அது மாதிரிதான் கடந்த எடப்பாடி ஆட்சியும் ஸ்டாலின் அடிக்கடி சொல்லிட்டு இருந்தார், சசிகலா வந்துட்டாங்க அவ்வளவுதான் இனிமே ஆட்டம் முடிய போகுது அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு அது வந்து அதன் மூலம் தன் தொண்டர்களுக்கு ஒரு வலிமையை ஏற்படுத்துறதா சொல்றாரு. இருந்தாலும் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் சொன்ன
சொன்ன மாதிரி அவரது உயரத்துக்கு இது அழகு இல்லை அப்படின்னு அப்படிங்கிற விமர்சனம் தான் பொதுவெளியில் இன்னும். அவரோட கருத்து வந்து கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்தலாம். ஏன்னா இன்னைக்கு அந்த செந்தில் பாலாஜி குதிரை பருவம்லாம் பேசுறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து கடைசியில் எங்க நிற்கும் அப்படின்னா இங்க தான் நிற்கும். பாருங்க கட்சி தலைவரே சொல்றாரு 3 மாசத்துல கவிழ்ந்துரும். அப்ப கவிழ்றதுக்கான வேலைகளை வந்து பார்த்துட்டு இருக்காங்கன்றத வந்து இவங்க பேசுறதுக்கு இன்னும் ஒரு வலுவான ஒரு கருத்தை வந்து முன்வைக்க முடியும். அதை வந்து தவிர்த்திருக்கலாம்ன்ற மாதிரி தான் எல்லாம் சொல்றாங்க. அப்புறம் இறுதி காரணம் 10வது காரணம் என்னன்னா, ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன் சொல்லிதான் நான் போனேன்னு விஜயனுடைய ரசிகன்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் வந்து கட்சியில் இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு புகார் கொடுக்குறாங்க, பாலியல் வன்கொடுமைக்கு நான் ஆளாக்கப்பட்டேன், குடிக்கிற பானத்தில் அது மாதிரி போதை கலந்து கொடுத்தாங்க. அதில் 2 பேர் கைது செய்யப்படுறாங்க. ஆனால் அந்த பெண் நேரடியாக பெயர் சொல்லியும் ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ மீது எந்த நடவடிக்கை எடுக்காதனுடைய பின்னணி என்ன? ஏன்னா இவங்க வச்சு வந்தது என்ன முக்கியமான 2 விஷயம் என்னங்க, பாலியல் வன்கொடுமை அதிகம் நடக்குது, அதே மாதிரி போதைப் பொருள் அதிகம் புழங்குது. இன்னைக்கு 2மே நடக்குது. குறிப்பா அமைச்சர்ல ஒருத்தர் சிக்கிறாரு அந்த புகார்ல, இன்னொருத்தர் எம்எல்ஏ அந்த புகார்ல ஒருத்தர் சிக்கிறாரு. அப்படின்னா இதுல இருந்து தப்பிக்கிறது எப்படிங்கிறது தான் தாவேக அரசினுடைய திட்டமாக இருக்கிறதா அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு எழுது. இந்த 10 காரணங்களையும் மடைமாற்றம் செய்யறதுக்காக தான் இன்னைக்கு இந்த குதிரை பேரம் திமுக நடத்துது அல்லது தாவேக நடத்துது, திமுக அதிமுக கூட்டணி வச்சு தாவேக அரசை கவிழ்க்க போகிறது அப்படின்னு உண்மைக்கு சம்பந்தம் இல்லாத சொல்றாங்களா, அல்லது உண்மையிலேயே அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு அதன் அடிப்படையில் சொல்றாங்களா அப்படிங்கிறது ஏதாவது ஒரு ஆதாரம் வெளியிட்ட நம்ம விவாதிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். ஆமா, கரெக்ட். ஆனா அந்த 2 திட்டங்களை கொண்டு வந்துட்டாங்க பாஜக கொண்டு திட்டங்களை. அதுக்கு இது ஃபுல்லா தான் ஹெட்லைன்ஸ் இன்னைக்கு இருந்தது. 2 திட்டங்கள் பத்தி பெருசா பேசப்படல. இப்போ நாளைய தினம் நான் வரக்கூடிய நாட்கள்ல வந்து எந்தெந்த திட்டங்களுக்கு விஜய் அரசாங்கம் ஓகே சொல்ல போறாங்க அப்படின்ற மாதிரி பல கேள்விகள்லாம் இருக்கு. பிஎம்சிலாம் இருக்கு. ஆனா குறைஞ்சபட்சம் எதிர்ப்பை வந்து விஜய் பதிவு பண்ணணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் தமிழக மக்களிடையே எழுந்திருக்குன்னு சொல்லணும். பேசுவாங்க. இதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாம். நன்றி. தொடர்ந்து பேசலாம். பத்தி நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.